பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்பதாக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வெளிச்சம், த ப்ராமிஸ்ட் லைட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் சத்தியமானவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறியிருக்கிறது, இனிமேலும் நிறைவேறும். சுமார் 700 வருஷத்திற்கு முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் மேற்குறிப்பிட்ட வசனம். இந்த வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனம் இயேசு பிறந்தபோது நிறைவேறியது. மத்தேயு 4வது அதிகாரம் 15-16 வசனங்கள் கூறுகிறது: இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்பதாக. இந்த உலகம் மிகப்பெரிய இருளில் இருந்தது. இருள் இருக்கும் இடத்தில் வழியை கண்டுபிடிப்பது கடினம். தடுமாறிவிடும் சூழ்நிலை காணப்படும். படுகுழி நம்முடைய கால்களின் கீழ் இருந்தாலும் அதற்குள் விழும் சூழ்நிலை ஏற்படும். இப்படி இருளினால் தடுமாறி கொண்டிருந்த உலக ஜனங்களை மீட்டெடுக்க வெளிச்சம் தரும்படி இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். யோவான் 8:12 கூறுகிறது: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்பதாக. இயேசுதான் உலகத்திற்கு ஒளி என்றும் வெளிச்சம் தர வந்தவர் என்றும் இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களில் கூறினார். அதைதான் லூக்காவும் குறிப்பிட்டு எழுதினார். லூக்கா 1:78-79 கூறுகிறது: அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் என்பதாக. ஆண்டவர் படைத்த சூரியனிலிருந்து வரும் வெளிச்சம் பல நன்மைகளை தருகிறது. சூரிய வெளிச்சம் விட்டமின் டி குறைபாடுகளை நீக்கும், எலும்புகளுக்கு நல்லது, இரத்த அழுத்தத்தை குறைக்கும், உடலின் பருமனை குறைக்க உதவி செய்யும். இப்படி அநேக நன்மைகள் சூரிய வெளிச்சத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். படைப்புகளின் மூலம் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வது சாத்தியம் என்றால், படைப்பாளியிடமிருந்து அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வது எத்தனை சாத்தியம்? நம்முடைய வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கும் வெளிச்சமாக இயேசு வந்தார். பாவ இருளை களைந்து பரிசுத்தம் என்னும் வெளிச்சத்தை தர இயேசு வந்தார். சாபக்கட்டுகள் என்னும் இருளை உடைத்து சமாதானத்தை உண்டு பண்ண இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்று இயேசுவாகிய வெளிச்சத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக நாம் இருக்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு இயேசுவாகிய வெளிச்சத்தை பிரசங்கித்து அவர் பிறந்த நாளை கொண்டாடுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் பிறந்தபோது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல பெரிய வெளிச்சமாகிய உம்மை இந்நாட்களிலும் இருளில் காணப்படுகிற ஜனங்கள் கண்டுகொள்ளும்படிக்காக அவர்கள் கண்களை திறந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாங்களும் நீதியின் ஆயுதங்களையும் ஒளியின் ஆயுதங்களையும் தரித்தவர்களாய் காணப்படுவதற்கு உம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணுவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்தருளுவீராக. அந்த காலத்தில் காணப்பட்ட எங்களை நீர் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்ததே உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க என்பதை உணர்ந்து செயல்பட இந்நாட்களில் கர்த்தர் தெளிந்த புத்தியை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.